வங்கியின் மூலமான பண மோசடி நடக்கிறதா இப்போ வங்கிகள் எச்சரிக்கையை விடுத்திருக்குது. அந்த மோசடி என்ன மாதிரி நடக்குது அப்படின்னா, நீங்க கணக்கு வைத்திருக்கக்கூடிய வங்கியினுடைய பெயர்லேயே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படி இல்லைன்னா இமெயில் இல்லை சோஷியல் மீடியாவில் ஏதாவது மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மெசேஜில் உங்களுடைய வங்கி கணக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கதாகவும் உடனடியாக இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்ற தகவலும் குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்க அவசரப்பட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹேக் ஆகிரும். அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகியிருக்குன்னு மட்டும் இல்லை, உங்களுடைய கணக்கில் இருந்து பணம் இவ்வளவு வித்ட்ராவல் ஆகியிருக்குன்னு கூட உங்களுக்கு ஃபேக் மெசேஜஸ் வரலாம். அந்த மெசேஜஸில் ஏதாவது லிங்க் குறிப்பிடப்பட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ண சொல்லியிருந்தால் அந்த லிங்கை நீங்கள் அவசரப்பட்டு கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வங்கிகள் எச்சரித்திருக்கு. வங்கிகள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆன்லைன் ஆப் பயன்படுத்துகிறதா இருந்தால் உங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த ஆன்லைன் ஆப் மூலம் டிரெக்டாகவே பயணிங்க. உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜில் குறிப்பிடப்பட்டிருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்புக்கு போகணும்னு யோசிக்காதீங்க. அப்படி நீங்கள் போகிறதுனால தான் உங்களுடைய வங்கி கணக்கு ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. வங்கி பண திருட்டு மட்டுமே கிடையாது, உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் கூட உங்களுக்கு தெரிந்த நபர்களோட ப்ரொஃபைல்ல இருந்து உங்களுக்கு அவசர பண உதவி தேவை அப்படின்னு மெசேஜ் வரலாம். அப்படி மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது லிங்க் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது, அப்படி இல்லைனா அவங்க கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் போட்டு உதவி செய்ய போகிறது, இதெல்லாம் முற்றிலுமாக தடை செய்து கொள்ளுங்க. ஏன்னா சில வேளைகளில் அது ஸ்கேமாக கூட இருக்கலாம். அதனால உங்களுக்கு தெரிந்த நபர் உங்கள்கிட்ட பண உதவி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டிரெக்டாக அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணி பார்த்து அந்த உதவி அவங்களுக்கு தேவையான கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா உதவி செய்ய முயற்சி செய்யுங்க. பண விஷயத்துல உங்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதி செய்து கொள்ளுங்க. எப்பவும் அலர்ட்டாவே இருங்க.